இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் லாஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், கேஸ் ஸ்டடீஸ் வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டோட பேசிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கான்ட்ராக்டில் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு 4 கேஸில் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி. கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸில் கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கேஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா நடுவில் வந்து இந்த வெர்சஸ் அப்படிங்கிறது வி மட்டும் போடுவோம், அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் விஎஸ் போட்டு ஒரு ஸ்மால் டாட் இருக்கும். ஸோ விஎஸ் வந்து ஸ்மாலில் தான் போடணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஒருத்தரோட பேரும் செகண்ட் வந்து ஒருத்தரோட பேரும் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் யாரோட பேர் சொல்லியிருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளைன்டிஃப், அவங்க தான் வந்து கேஸ் போட்டவங்க. ஸோ ரெண்டாவது பார்ட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க யாருங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கார்லில் வந்து ஷீ இஸ் அ பிளைன்டிஃப், ஷீ இஸ் அ பிளைன்டிஃப், அவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. யார் மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்னா கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி. இப்போ ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் கேஸ் போடும்போது அவங்க என்ன பண்ணணும், அவங்க சைடு வந்து டிஃபென்ஸ் பண்ணணும், அவங்க சேஃப்டி பண்ணுறதுக்கு அவங்களோட வாதத்தை அவங்க வைப்பாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் தெரிஞ்சுதுங்களா? அதாவது இதில் பேரெல்லாம் நம்ம மாற்றி எழுத முடியாது. நீங்கள் வந்து கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி அப்படின்னு எழுதுனீங்கனாலே what it means அப்படின்னா in this case Carlyle is a plaintiff and the Carbolic Smoke Ball Company is a defendant. ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து 1893ல நடந்த கேஸ். ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஓல்டஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய கேஸ் லாஸ் வந்து பழைய கேஸ் லாஸ் தான் பார்ப்போம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இடத்துல வந்து இந்த கேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆஃபர் கேன் பி அக்செப்டட் by any person to whom it comes to their knowledge. யாருக்கெல்லாம் இந்த ஜென்ரல் ஆஃபர் பற்றின நாலேஜ் இருக்கோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த ஜென்ரல் ஆஃபரை அக்செப்ட் பண்ணலாம். அடுத்து இதே கேஸ் நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அக்செப்டன்ஸ் பை கண்டக்டாக இருந்தால் நம்ம கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியது இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபரும் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸும் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்று ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா ஜென்ரல் ஆஃபர் கேன் பி அக்செப்டட் பை எனி பர்சன் டு ஹூஸ் நாலேஜ் இட் கம்ஸ் டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் பை கண்டக்ட். இந்த 2 இடத்துக்கும் இந்த கேஸ் யூஸ் பண்ணலாம். நான் இந்த கேஸோட கதை சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்லில் அப்படிங்கிறவங்க ஒரு இண்டிவிஜுவல், கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி வந்து இட் இஸ் அ கம்பெனி விச் ப்ரொடியூசர்ஸ் ஸ்மோக் பால் ஃபார் அ டிசீஸ் கால் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மோக் பால் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸ்மோக் பால் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செவரல் நியூஸ் பேப்பர்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. செவரல் நியூஸ் பேப்பர்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் எனி பர்சன் ஹூ ஹேஸ் கன்சியூம்ட் அவர் ப்ராடக்ட் ஆஸ் பர் த டைரக்ஷன்ஸ் கிவன் பை அஸ், if they are attracted by influence ஆனா நாங்க வந்து 100 பவுண்ட் ரிவார்டு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எங்க ப்ராடக்ட்டை யாராவது கன்சியூம் பண்ணி அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ் அட்ராக்ட் ஆயிருந்தா அவங்களுக்கு நாங்க 100 பவுண்ட் கொடுக்குறோம், காம்பன்சேஷன், ரிவார்டு இல்லை காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் ஆஃபர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ ஜென்ரல் ஆஃபர். அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்லில் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கி அந்த கம்பெனி வந்து என்ன டைரக்ஷன்ஸ் டு கன்சியூம் த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. பட் கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ் அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு அந்த 100 பவுண்ட் காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க மேலே ஷூ பண்ணுறாங்க. ஷூ பண்ணும்போது இவங்களோட டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணலை, இட் இஸ் அ பப்ளிக் ஆஃபர்னு கூட அவங்க அக்செப்ட் பண்ணலை, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணலை, ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி இவங்களோட சைடில் 2 பாயிண்ட்டை டிஃபென்ஸில் வைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து அவங்க நியூஸ் பேப்பரில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது, அதாவது பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னா அதை இன்விடேஷன் டு ஆஃபர்னு எடுத்துக்கலாம்.
பட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களோட கமிட்மெண்ட்டையும் கொடுத்து 100 பவுண்ட் காம்பன்சேஷன்ங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டதுனால இட் இஸ் அ கிளியர் ஆஃபர். அது கிளியராக வந்து ஆஃபர் அப்படிங்கிறது தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்டன்ஸ் பை கண்டக்ட். அக்செப்டன்ஸ் பை கண்டக்ட்ங்கும் போது கம்யூனிகேஷன் தேவையில்லை. அவங்க ஆஸ் பர் த டைரக்ஷன்ஸ் கிவன் பை த கம்பெனி அவங்க ப்ராடக்டை கன்சியூம் பண்ணதே நம்ம டீம்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி ஹேஸ் டு காம்பன்சேட் கார்லில். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னா இது வந்து நம்ம ஒரு கேஸ் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து 1893 நடந்த கேஸு, கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி. 2 இடத்துல இது யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஜெனரல் ஆஃபர் கேன் பி அக்செப்டட் பை எனி பர்சன், யாருக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கோ அவங்க அக்செப்ட் பண்ணலாங்கிறது. ரெண்டாவது அக்செப்டன்ஸ் பை கண்டக்ட் வந்து வேலிட் ஆஸ் வெல் அஸ் அதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை அப்படிங்கிறத 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கேஸில் பார்க்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லால்மேன் சுக்லா வெர்சஸ் கௌரி தத். லால்மேன் சுக்லா வெர்சஸ் கௌரி தத். ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், முதல்ல யார் பேர் போடுறோமோ அவங்க தான் யாரு பிளைன்டிஃப், ரெண்டாவதா சொல்றவங்க வந்து டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக 1913 நடந்த கேஸு. இந்த கேஸ்ல வந்து கௌரி தத்தோட சர்வெண்ட் வந்து லால்மேன் சுக்லா. கௌரி தத்தோட நெஃப்யூ வந்து மிஸ் ஆயிடுறாங்க. மிஸ் ஆனவங்கள கண்டுபிடிக்க சொல்லி வீட்டில் சர்வெண்டாக இருக்கக்கூடிய லால்மேன் சுக்லாவை அனுப்புகிறாங்க. அனுப்பி அவர் போயிட்டாரு, ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்காரு, அவரும் வரல. அதாவது காணா போன நெஃப்யூவும் வரல, லால்மேனும் வரல. அப்போ இமீடியட்டாக கௌரி தத் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன ஆட் அப்படின்னா, எனி பர்சன் ஹூ ஃபைண்ட்ஸ் த மிஸ்ஸிங் பர்சன், காணா போன பையனை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து ரிவார்டு தரும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா லால்மேன் சுக்லா வந்து அந்த மிஸ்ஸிங் நெஃப்யூவை ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஆஃபரை பற்றின நாலேஜ் தெரியுது. என்னன்னா அந்த நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரிவார்டை கிளைம் பண்ணுறாரு. இவர் ரிவார்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆஃபரை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஹி ஸ்டார்டட் டூயிங் சர்ச்சிங் த பர்சன். அப்போ என்னன்னா அட் எனி கேஸ் acceptance should not precede offer. acceptance வந்து எதை precede பண்ண முடியாது, acceptance should not precede offer. ஆஃபருக்கு முன்னாடி acceptance வர முடியாது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், ஆஃபர் யாருக்கு கம்யூனிகேட் ஆகலையோ அவங்க அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல அவங்க கொடுத்தது ஜென்ரல் ஆஃபர் தான். ஏன்னா நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்ததுனால அது வந்து ஜென்ரல் ஆஃபர் தான். பட் ஜென்ரல் ஆஃபராக இருந்தால் கூட இவர் அந்த மிஸ்ஸிங் நெஃப்யூவை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பற்றின நாலேஜ் அவருக்கு போயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா 2 பாயிண்ட், அவங்க கொடுத்தது ஜென்ரல் ஆஃபர் தான். ஜென்ரல் ஆஃபரை யார் வேணாலும் அக்செப்ட் பண்ணலாம். டு ஹூம் இட் கம்ஸ் டு தேர் நாலேஜ், அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க ஆஃபரை அக்செப்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்து என்னன்னா நியூஸ் பேப்பர் ஆடுனா கூட அவருக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ லால்மேன் சுக்லா இஸ் நாட் எலிஜிபிள் டு கிளைம் த ரிவார்டு. அடுத்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வே வெர்சஸ் பேசி. ஆக்சுவலாக இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபெண்டன்ட்ட பிளைன்டிஃப் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஆர் யூ செல்லிங் ஹம்பர் பால் பென் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து என்னன்னா ஒரு லெட்டர் தான் போடுறாரு, நீங்கள் வந்து பால் பென் செல் பண்ணுறீங்களா, அப்படி செல் பண்ணுறீங்கன்னா அதோட லோயஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இங்கே பேசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறாரு. அதாவது வந்து நாங்கள் வந்து 900 பவுண்டுக்கு அதை சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் ஹார்வே வந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து ஒரு சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் பால் பென்ஸ் வந்து 900 பவுண்டில் எனக்கு சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பட் பேசி வந்து ரெஃப்யூஸ் டு சப்ளை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஆஃபர் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ஐ ஹாவ் ஆன்சர்டு த கொஸ்டின் வாட் யூ ஹாவ் ஆஸ்க்டு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேனே தவிர நான் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து என்ன ரேட்டுன்னு கேட்டீங்க, என்ன லோயஸ்ட் ரேட்டுன்னு கேட்டீங்க, அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணனே தவிர நான் என்ன பண்ணலைன்னு சொல்கிறாரு, அவர் ஆஃபர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா mere answer to the question is not to be treated as an offer. Mere answer to a question
நாட் டு பி ட்ரீட்டட் ஆஸ் அன் ஆஃபர். அதான் வந்து இந்த கேஸ்னால. ஆக்சுவலாக இந்த கேஸாகவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1893 நடந்த கேஸ் தான். அடுத்த ஒரு கேஸில் மட்டும் பார்த்து முடிச்சுலாம் செஷனு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா மேக்ஃபர்சன் வெர்சஸ் அப்பன்னா. மேக்ஃபர்சன் வெர்சஸ் அப்பன்னா. ஆக்சுவலாக இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1951 நடந்த கேஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபெண்டன்ட் வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஓனரு. பிளைன்டிஃப் வந்து என்ன கேட்குறாங்க, அதாவது மேக்ஃபர்சன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டலுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை. பட் ஜஸ்ட் அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ குட் நாட் கிவ் இட் ஃபார் த அமௌண்ட் லெஸ் தென் 6,000 பவுண்ட். 6,000 பவுண்டுக்கு கீழே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். மியர் ஸ்டேட்மெண்ட் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் ஆஃபர். அதுதான் மேக்ஃபர்சன் கேஸையும் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 4 கேஸில் பார்த்துருக்கோம். அதில் பிளைன்டிஃப்னா யார், டிஃபெண்டன்ட்னா யாருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 4 கேஸில் ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி அந்த கேஸில். ஸோ ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா லால்மேன் சுக்லா வெர்சஸ் கௌரி தத்தர். அண்ட் தேர்ட் ஒன்று ஹார்வே வெர்சஸ் பேசி. அண்ட் ஃபைனலி மேக்ஃபர்சன் வெர்சஸ் அப்பன்னா. ஓகே. ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் நம்ம எப்படி படிக்கணும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸோட ஜிஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆஸ் வெல் அஸ் அந்த கேஸை எந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.